இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை தள்ளுவதில்லை. சங்கீதம் 66 அதிகாரம் 20 சொல்லுது, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில நேரங்கள்ல நாங்க ஜெபிக்கிற ஜெபத்திற்கான பதில் கிடைக்கவில்லை என்றால், நாங்கள் தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்கவில்லை, தேவனுடைய ஜெபத்தை தள்ளிவிட்டார் என்று சொல்லி தேவையில்லாமல் புலம்புகிறோம். ஆனா தாவீது ராஜா சொல்றார், என்னுடைய ஜெபத்தை தள்ளாமலும் உம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உண்டு. உண்மையில் தேவன் ஒரு பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை தள்ளுவதில்லை. எங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் எப்பொழுதுமே செவி சாய்க்கிறார். ஆனால் அதற்கான பதிலுக்காக நாங்கள் காத்திருக்கிறவர்களா இருக்க வேணும். நாங்கள் ஜெபித்த உடனே பதில் கிடைக்க வேண்டும் என்று எப்பொழுதும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு சில நேரங்களில் நாங்கள் மனதில் நினைக்கிறது கூட அடுத்த நிமிஷம் நிறைவேறும். ஒரு சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கும் போது அதற்கான பதிலுக்காக நாங்கள் காத்திருக்க வேணும். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அதாவது தேவனுடைய வேலைக்காக நாங்கள் காத்திருக்க வேணும். வேதாகமத்தில் நாங்கள் சாலமோன் ராஜாவை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், அவர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர் ஜெபித்த உடனே அவருக்கான பதில் கிடைக்கிறது. ஒரு சில நேரங்களில் நாங்கள் ஜெபித்த உடனே அதற்கான பதில் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் நாங்கள் காத்திருந்து தான் அந்த பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில நேரங்களில் நாங்கள் ஜெபித்த உடனே பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்வடைந்து புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் உண்மையில் தேவன் எங்களுடைய ஜெபத்தை எப்பொழுதும் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் குறித்திட்ட நேரத்தில் நிறைவேற்றுவார். எங்களுக்கானதை எங்களுக்கான நேரத்தில் செம்மையாகவும் நேர்த்தியானதாகவும் செய்து முடிப்பார். ஆகையால ஜெபம் பண்ணுகிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நம்முடைய ஜெபத்திற்கான பதில் எப்பொழுதுமே உண்டு. Have a hopeful day.